இது வந்து 2024 கொஸ்டின் பார்க்குறோம். வா எந்த வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால்? ராமன் வந்தான். எவ்வகை தொடரின் அறிக? எழுவாய் தொடர். ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வண்டி தொடுப்பு டேஸ் எதுகை? மேற்கதுவாய் எதுகை? நனைந்தலை உலகம் அகன்ற உலகம். பழமொழி நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். சி ஆன்சர். நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ. நந்தவனம் நற்றமிழ். இது மோனை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ் இலக்கண குறிப்பு. செந்தமிழ்னா பண்பு தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கல்வேந்தர் சேர்ந்தால் ஒழுகுவார். மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேய்ந்தனர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஓங்கோல் ஓசை. ஊக்கம் சோர்வு. நீள் உழைப்பு. நீள் ப்ளஸ் உழைப்பு. 16 படமாட கோயில் பகவற்கு ஒன்று ஈயில். நடமாட கோயில் நம்பருக்கு ஆங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில். படமாட கோயில் பகவற்கு அது ஆமே. இப்பாடலில் வந்துள்ள மோனை பொழிப்பு மோனை. பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். இமிலிசை இலக்கண குறிப்பு. வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாக பெயர். பொருளைத்தான் சூடினாங்க. பயனில்லாத கலைஞருக்கு ஒப்பானவர் கல்லாதவர். திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர். நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரபழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி. கீழ்கண்டவற்றில் அவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். கரைப்பொரு இலக்கண குறிப்பு வரைக. 2ஆம் வேற்றுமை தொகை. புறநாற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.வி. போப். வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom and Anthology of Poem from the Classical Tamil த புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் சார்ஜ் எல் காட். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவணி பாட்டோட தலைவன் வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்வி இதழ் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றின் புலன முடி புலனுத்தேரோ. தொல்காப்பியரின் வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் குடக்கூத்து என்று அழைக்கப்பட்டது. யோக சமாதி புகந்தவர் சித்தரை என்றவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அதுவே மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்குரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் மொழி என கூறியவர் கால்டுவெல். தாத்தா கே பால்கோ விருது முதன்முறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடகக்கலை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. ஆஸ்திரேலியாவை மிக பழமையான நூலகம் என புகழுக்குரிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சாய் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்படும் வரும் செடி கீழக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இவை 3மே இதான் ஆன்சர். உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர்கள் பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவிக்கா. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்காக பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியின் நவீனத்தை நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலே செல்வப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக குறிக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்த்தி. அலெக்சாண்டர் பெயின். குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து மேக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஹெப்பர்டு பாரன்.
தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச். இணைய வணிகம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். 52. கூற்று 1. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகுத்தவர் ராஜாஜி. இது தவறான ஆன்சர். அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போ சி முழங்கினார். கூட்டு 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் இரா. இளங்கோபரனார். ராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராசசிம்மேஸ்வரம் கோயில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்று பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. உழைக்காதவன் செல்வம் அழியும். 56. அகர வரிசைப்படி உடுக்கை, கணப்பறை, தவள், நாகசுரம், படகம், மகுடி. மணக்குரங்கு என சொல்லிற்கு இலக்கண குறிப்பறிய. உருவகம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை இதெல்லாம் கடலை பற்றி குறிக்கும். ஆறுங்கிறது மட்டும் இல்லை. 6 தான் கரெக்டானது. பிழை திருத்தம் செய்ய. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். பிழை திருத்தம் செய்ய. வாழைப்பழத்தோல் செருக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். பிறமொழி சொற்களற்ற சொற்களை கண்டறிய. பிறவினை. வருவித்தான் திருத்தினான். 62. பூங்குழல் யாழ் மீட்டினால். செய்வினை தொடர். விடைக்கற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது? ஆன்சர். 64. அகரவரிசைப்படுத்துக. கேழ்வர், பொழிக்கும், நசையி, போத்து, மைஞை, நல்வர், நல்குவர், சாகவர். இதில் சீத ஆன்சர். கேழ்வர், சாவர், நகையி, நல்குவர், பொழிக்கும், பொத்து, மஞ்சை. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வுக. மலர் வீட்டுக்கு சென்றால். செல். சென்றால்ங்கிறதுக்கு வேர்ச்சொல் செல். மொழிபெயர்ப்பாளர் சரியான பொருளை அறிக. சூழ்னா கற்பம், சூழ்னா சுற்று, சூழ்னா சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிய. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் சரியானது. 69. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களகரமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம். தப்பு. 3. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இரட்டக்கரடக்கல், மங்களம் ஆகியனவாகும். இதில் 1, 3 சரி, 2 தவறு. அப்போ பி தான் ஆன்சர். வெண்பாக்குரிய ஓசை செப்பல் ஓசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டுக்கு முல்லைப்பாட்டு, காசிகாண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம். சிலப்பதிகாரம்னாலே இளங்கோவடிகள். 3ஆவதுல 2 என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ 3, 4, 2, 1. ஐ என்னும்